அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சூத்திரம், ஏஜேஎஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க 64 விதிகள். இதில் இந்த ஜாதகருக்கு பாருங்கள், 41 முடிஞ்சு 42 வயசு முடிய போகுது. இந்த கல்யாணம் ஆகலை. ஏன் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். யாரால் கல்யாணம் தடுக்கப்படுதுன்னு பார்க்கணும். அப்படியானால் ஏன் தடுக்கப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்ச பிறகு, சரி, தடுக்கிறவன் சில பேர் இருந்தால் கொடுக்குறவன் சில பேர் இருப்பான் இல்லையா, அதில் கொடுக்குறவன் யாராவது இருக்கிறானா அப்படின்னு மறுபடியும் பார்க்கணும். தடுக்கிறவனை விட்டுட்டு கொடுக்குறவங்ககிட்ட போய் பார்க்கணும். கொடுக்குறவங்ககிட்ட போய் எப்படா கொடுக்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கணும். அப்போ அவன் எப்போ கொடுப்பேன்னு அவன் சொல்லுவான். அப்போ தடுக்கிறவனை விட்டுட்டு கொடுக்குறவனை பார்த்து அவங்ககிட்ட கேட்டு அவன் எப்போ கொடுக்குறான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ எப்போ கொடுப்ப அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எப்படி கொடுப்ப அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அவங்ககிட்டயே கேட்டு நீ எப்போ கொடுப்பேன்னு தெரிஞ்சுக்கணும். எப்படி கொடுப்பப்பா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சோம்னா அவரே அதற்கான விடையை சொல்ல போகிறாரு. 28/6/1982 22:30 திங்கட்கிழமை அஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாதம் ஆண். இவர் பிறந்தது அஸ்தம் சந்திர திசையில் பிறந்தார். இப்போ நடக்கிறது குரு திசையில் செவ்வாய் புத்தியில் புதனுடைய அந்தரம் நடந்துகிட்டு இருக்கு. லக்னம் பார்த்தீங்கன்னா கும்ப லக்னம். லக்னாதிபதி லக்னத்திற்கு 8இல் மறைந்தால் திருமண தடை இருந்து கொண்டே இருக்கும். ஜென்ம நட்சத்திரமும் அஸ்தம். லக்னத்திற்கு 6ஆம் பாவாதிபதி ஜென்ம நட்சத்திர அதிபதி 8ஆம் பாவத்தில் நின்று சுயசாரம் பெற்றுக்கொண்டார். திருமண தடை இருந்து கொண்டே இருக்கும். லக்னத்திற்கு 2ஆம் பாவாதிபதி 2ஆம் பாவத்திற்கு 8இல் மறைந்தால் எனவே குடும்பம் அமையாது, திருமண தடை இருந்து கொண்டே இருக்கும். லக்னத்திற்கு 7ஆம் பாவாதிபதி 5ஆம் பாவத்தில் அமர்ந்து ராகுவுடன் கூடி ராகு சாரத்தில் ஏறினார். எனவே திருமண தடை இருந்து கொண்டே இருக்கும். எல்லாமே அப்படி தான் சொல்லுது. இப்போ குரு திசை நடக்குது. குரு திசை இப்போ நடந்துகிட்டு இருக்குது. குரு லக்னத்துக்கு 2ஆம் பாவாதிபதி லக்னத்திற்கு 9ல் உட்காந்தார். 2ஆம் பாவத்திற்கு 8ல் உட்காந்தார். 2ஆம் பாவத்துக்கு இப்பயும் தொடர்பாக கொடுக்கல. குரு நிற்கிறது 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானம். ஸ்திரலக்னத்தில் பிறந்தவருக்கு அது பாதகஸ்தானம் என்று பெயர். அப்போ பாக்கியஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்து அதுவே பாதகஸ்தானமாகி அந்த குரு பகவான் ராகு சாரம் ஏறி ராகு குரு சாரம் ஏறி இருக்கிறார். அப்போ 2 லக்னம் 7ஆம் பாவ தொடர்பு யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற அதிகாரம் இருக்குது. இப்போ 2ஆம் பாவாதிபதி 2ஆம் பாவத்தில் இல்லை, மறைஞ்சிட்டார். அதனால் இவருக்கு கல்யாணம் பண்ண அதிகாரத்தை குறைச்சிட்டார். லக்னத்திற்கு 7ஆம் பாவாதிபதி 5ஆம் பாவத்தில் அமர்ந்து ராகுவுடன் கூடி ராகு சாரம் ஏறினார். அதனால் 7ஆம் பாவ தொடர்பை தரக்கூடிய அதிகாரத்தை சூரியன் ராகுவுடன் இழந்து விட்டார். லக்னாதிபதியோ லக்னத்திற்கு 8இல் அமர்ந்து ஜென்ம நட்சத்திர அதிபதியுடன் கூடி அவர் ஜென்ம நட்சத்திரம் அஸ்த நட்சத்திர சுயசாரம், அவரோடு செவ்வாயும் சுயசாரம், சந்திரனுடன் கூடி அப்போ 3 கிரகமும் அஸ்த நட்சத்திரத்திலே இருக்குது. அஸ்த நட்சத்திர அதிபதியான சந்திரன் 8இல் இருக்கார். அப்போ லக்னாதிபதி 3க்குடையவன் 10க்குடையவன் 6க்குடையவன். அப்போ எப்படிலாம் சேர்க்கை இருக்குது? 3 லக்னாதிபதி 3க்குடைய சேர்க்கை, 6க்குடைய சேர்க்கை, 10க்குடைய சேர்க்கை, 12க்குடையவனுடைய சேர்க்கை. துஸ்தானாதிபதிகளுடைய சேர்க்கையெல்லாம் அங்கே ஒன்றா சேர்ந்துச்சு. ஏன்னா 12க்குடைய 3க்குடைய பாருங்கள், 3 6 அப்புறம் 12 சேர்ந்து போய் நிற்கிறது 8ல். இது மாதிரி துஸ்தானங்களை அளவெடுக்கும் போதும் அதிகமான துஸ்தானங்களுடைய அளவுகள்லாம் அதில் இருக்குது. இதனால் கல்யாணமே நடக்க மாட்டேங்குது. அப்படின்னால் இந்த குரு திசையில் திருமணம் நடக்குமா நடக்காதா, எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி கேட்டால், லக்னத்திற்கு 7ஆம் பாவாதிபதி 5ஆம் பாவத்தில் வந்து ராகுவுடன் கூடி ராகு சாரம் ஏறி 7ஆம் பாவம் கெட்டுவிட்டது. அதனால் முதல் திருமணத்திற்கான விதி அப்படிங்கிறது கெட்டு போச்சுனார். 2ஆம் பாவத்து இப்போ 2வது திருமணத்துக்கான விதி லக்னத்திற்கு 9ஆம் பாவம். இப்போ தசாநாதனாகிய குரு பகவான் லக்னத்திற்கு 9லே அமர்ந்து அந்த 9 பாக்கியஸ்தானமாக இருக்கிறது, பாதகஸ்தானமாக இருப்பதால் அப்போது இந்த குரு ராகுடன் ராகு சாரம் ஏறி ராகு குரு சாரம் ஏறி இருப்பதால் இவர் தொடர்பு கொண்ட கிரகம் ராகு உட்கார்ந்திருக்கிறது 9ஆம் பாவம் திரலக்னத்திற்கு பாதகஸ்தானத்தில் இருப்பதால் 2வது திருமணம் பாதகத்தால்
அதாவது விதிமீறிய திருமணத்தை தருகிறார் அப்படின்னு சொல்லுது. எல்லோரும் போய் பொண்ணு பார்ப்பாங்க, அப்புறம் சொந்தக்காரங்கெல்லாம் போய் பொண்ணு பார்ப்பாங்க, அப்புறம் எல்லோரும் பொண்ணு பார்க்குறதுக்கே 2 தடவை 3 தடவை போய் பொண்ணு பார்த்து தீர்மானம் பண்ணுவாங்க. அதன் பிற்பாடு அப்படி ஒரு தடவை ஒரு சாங்கியம் பொண்ணு பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே இருக்கிறவங்க, அதாவது சொந்தக்காரங்களையும் கடந்து நண்பர்களையெல்லாம் கூட்டிகிட்டு போய் பொண்ணு பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்பு, அந்த மாதிரிலாம் ஒன்று செய்வாங்க. அதன் பிறகு மறுபடியும் நிச்சயதார்த்தம்னு சொல்லி ஒன்று செய்வாங்க. இது மாதிரி ஒரு வேலையை சடங்குங்கிற முறையில் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 5 தடவை 6 தடவை கூட நடக்கும். இந்த பொண்ணு பார்க்குற வேலையே ஒரு 5-6 தடவை நடக்கும். அதெல்லாம் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு நடைமுறை சடங்குகள். அதுபோல் இந்த ஜாதகத்துக்கு ஒரு சாதாரண நடைமுறை சடங்குலாம் எதுவும் நடக்காது. சமுதாயத்தில் எந்த மாதிரியான மக்களுக்கு எப்படியெல்லாம் ஒரு சாதாரணமான முறையில் திருமணம் நடக்குதோ அது மாதிரியான சமூக ரீதியான சமாதானமான திருமணமாக நடக்காது. விதிமீறிய திருமணம் அப்படின்னு சொல்லுது. விதியை மீறணும் அப்படின்னா ராகு 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குருவுடன் கூடினார். இந்த இடம் பாக்கியம், கல்யாணம் பண்ணி வைக்கும். ஆனால் பாதகஸ்தானம். பாதகஸ்தானம் என்றால் காதல் திருமணம் என்று சொல்லலாம். அப்போ 9ஆம் பாவத்தோடு தொடர்புடைய கிரகம் அப்படின்னாக்கா, இப்போ ஜன்ம நட்சத்திர அதிபதியாகிய சந்திரன் அப்படி 9ஆம் பாவத்தோடு தொடர்பு இருந்தானா கேரண்டியாக காதல் திருமணம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஜன்ம நட்சத்திர அதிபதிக்கு 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கும் எந்த தொடர்பும் வரல. அதனால் இது காதல் திருமணம்னு சொல்ல முடியாது. ஆனால் விதிமீறிய திருமணம் அப்படின்லாம். ஏன்னா இந்த குரு பகவான் தான் ராகுவோட தொடர்பு கொண்டு ராகு குருசாரம் ஏறி இருக்கிறதுனால ராகு ஒரு விதியை மீறி செய்கிறதுல பெரிய அலாதி பிரியமுடையவர் அப்படின்னு சொல்லலாம். அதை ஒரு டேலண்டாக நினைக்கிறவர்னு சொல்லலாம். அல்லது அந்த மாதிரி போனால் தான் அந்த கதவு திறக்கும்னு கூட சொல்லலாம். விதி மீறி போனால் அந்த கதவு திறக்கும், விதியோடு போனால் அந்த கதவே திறக்காது. ஏன்னா சாவி அந்த மாதிரியான சாவி. விதி மீறவர்களை பூட்டி வைக்கக்கூடிய ஒரு பூட்டு. அப்போ இந்த பூட்டு எப்படி இருக்குன்னா, விதி மீறிய திருமணம் செஞ்சுக்கிறியா நீ, உன்னை விட இந்த ஆம்பளை பையன் உன்னை விட 1 வருஷம் அல்லது குறைஞ்சது 1 மாதம் பெரிய பொண்ணா நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா, அப்போ நீ விதியை மீறிட்ட, அதனால் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இல்லையா, நீ என்ன ஜாதி, அந்த ஜாதி இல்லை அது வேறு ஜாதி, அப்படியா நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இந்த மாதிரி விதியை மீறணும் அப்படின்னு சொல்லுது. அதாவது ஜாதியில் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னாக்கா தன்னை விட வயசில் மூத்தவளாக இருக்கணும், அந்த மாதிரி விதியை மீறணும். இல்லையா, உன் ஜாதியாகவே இருக்கக்கூடாது, வேறு ஜாதியாக இருக்கணும், அப்பயும் விதியை மீறி போச்சு. இது மாதிரி விதி மீறிய திருமணத்தில் அடுத்ததாக பார்த்தோம்னா, ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, அந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த பொண்ணு 2வது கல்யாணத்தில் ரெடியாக இருக்கிறா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது, இப்பயும் விதி மீறல் தான். இதுபோல் ஏதேனும் ஒரு வகையில் விதி மீறிய திருமணத்திற்குத்தான் இந்த அதிகாரத்தை இந்த ராகு கொடுத்து அந்த கதவுகளை திறந்து வைப்பார் அப்படின்னு இருக்குது. அதனால் அப்போ யார் கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னா ராகு தான் கல்யாணம் பண்ணி வைப்பார். அந்த ராகு கோச்சாரத்தில் இப்போ 2ஆம் பாவத்தில் இருக்கார். இப்போ கோச்சாரத்தில் 2ஆம் பாவத்தில் சஞ்சாரத்தில் இருக்கார். அதனால் இந்த விதிகள் இருக்கக்கூடிய காரணத்தினால இப்போ இங்கே ராகு சஞ்சாரத்தில் இருக்கிறதுனால ராகு திசையில் பிறந்தவர் அப்படின்னு வரும் பொழுது ராகு 2ஆம் பாவத்தில் இருப்பதால் 2ஆம் பாவ தொடர்பை கொடுப்பார். சனி பகவான் சஞ்சாரத்திலே கும்பத்தில் இருப்பதால் லக்ன தொடர்பை கொடுத்து விடுவார். 7ஆம் பாவ தொடர்பு நமக்கு தேவையில்லை, 9ஆம் பாவ தொடர்பை குரு கொடுக்கிறார். விதிமீறிய திருமணம் அப்படிங்கிறது இங்கே நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இப்போவே ரெடியாக இருக்குது. உடனே கல்யாணத்தை நடத்தலாம், பெண் பார்த்தா கல்யாணம் நடத்தலாம். இப்போ கதவுகள் திறக்கப்பட்டு விட்டது. பூட்டிய கதவுகள் 9 கிரகங்கள் இதில் இருக்குது, எல்லாமே பூட்டப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு சாவியை கொண்டு ஒரு கதவை திறந்தாச்சு. ராகு பகவான் கதவை திறந்து விட்டார், போடா நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு திறந்து விட்டார். இதுபோல் ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் ஒவ்வொரு விதமான சாவிகளை நாம் தயார் செய்து எந்த சாவியை எந்த பூட்டை திறக்க வேண்டுமோ அந்த சாவியை தயார் செய்து அந்த கதவை திறக்க வேண்டும். அதுபோல் இதில் நிறைய குற்றங்குறைகள் வேறு இதெல்லாம் நிறைய பலன்களெல்லாம் இருக்கும். ஜோசியம்னு சொன்னாக்கா அதில் வாதகன் பாசகன் இந்த மாதிரியான விதிகளோ ஏராளமான விதிகள் இருக்கும். ஆனால் எல்லா விதிகளையும் கடந்து நடப்பு தசாநாதன் யாரை தொடர்பு கொண்டார், அவர் யாரை தொடர்பு கொண்டார் என்ற விதி முத்தாய்ப்பாக கடைசியாக
அவர்கள் கையில் அதிகாரத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார். எனவே தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதனே இறுதி எஜமானனாக இருந்து செயலை செய்து முடிப்பார்கள் என்பதை கூறி, அப்பா ஜோதிட சூத்திரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை மேல்நிலை வகுப்பு, தொடர்ந்து ஆன்லைன் வகுப்பு நடந்து வருகிறது. 944 28 94 699 இது வாட்ஸ்அப் நம்பர். உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் தொடர்பில் வரலாம். ஜாதகம் பார்க்க, பொருத்தம் பார்க்க, அப்பா ஜோதிடம் பயில நீங்கள் தொடர்ந்து என்னோடு பயணிங்கள். நானும் உங்களோடு சேர்ந்து பயணிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.